என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக நம்ம பேசிக்கிட்டே இருந்த ஒரு எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படம் அஜித் குமாரோட குட் பேட் அக்லி. அந்த திரைப்படம் இன்று உலகெங்கும் வெளியாகி இருக்கு. இந்த படத்தில் அஜித், த்ரிஷா, பிரபு, பிரசன்னா இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு, ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்ன, அந்த படத்தோட ஸ்பெஷல் அப்படின்னா நத்திங். அதுதான் சொல்ல வரேன். இந்த படம் கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. படம் ரொம்ப சிறப்பான நிறைய ட்விஸ்ட்டு அதெல்லாம் இருக்கான்னா அதெல்லாம் கூட கிடையாது. ஆனாலும் இந்த படத்தை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு ரசிகன் என்னென்னலாம் எதிர்பார்த்து வருவானோ அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காட்சியை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். அதனால தான் இந்த படம் தியேட்டரில் அப்படி ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது. இந்த படத்தோட சீன் ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் ரசிகர்கள் இடைவிடாமல் என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடியுது. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நான் முன்னே சொன்னது, அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாஷா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாஷா படம் இருக்குல்ல, அந்த படத்தை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் டெம்ப்ளேட். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ஷன் படத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் எது அப்படின்னு சொன்னால் இந்த பாஷா தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னே பல கதைகள், பல படங்கள் இருந்தது. எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியான பல படங்கள் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் பாஷா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா பாஷா தான். அதை எடுத்துக்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. பாஷா ரிலீஸ் ஆன பிறகு எவ்வளோ படம் அந்த காப்பி அப்படியே மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கதை தான் இந்த குட் பேட் அக்லிக்கும் வச்சுருக்காங்க. அதாவது பழசெல்லாம் விட்டுட்டு அன்பான குடும்பம், அன்பான மனைவி, அழகான குழந்தை அப்படின்னு இருக்கிற ஒருத்தரை திரும்ப தன்னுடைய கடந்த காலத்துக்கு இழுக்கிறது தான் அந்த கதை. பாஷா கதை என்ன? அதே தானே. சாதாரண ஆட்டோ மாணிக்கம் திரும்ப பழைய பாஷாவாக மாறுறது தான் பாஷா படத்தோட கதை. அதே மாதிரி தான் இந்த படத்தில் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் அஜித் அவர்கள் அவருடைய ஒரு இப்போ இருக்கிற அந்த அமைதியான வாழ்க்கையிலேருந்து திரும்ப தன்னுடைய குடும்பத்துக்காக திரும்ப ஃப்ளாஷ்பேக்கில் அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதை திரும்ப பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. இதை ஏற்கனவே ட்ரெய்லர்லேயே அவங்க ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க. அதனால் மீதி இருக்கிற காட்சிகளெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அதனால் நீங்கள் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். ஆனால் கதை பழசு தான். ஆனாலும் அந்த ஸ்கிரிப்டு, அதில் வச்சிருக்கிற காட்சிகள், அதை ப்ரெசன்ட் பண்ண விதம், இது எல்லாமே நம்ம சுவாரஸ்யமாக படத்தை பார்க்க வைக்குது, கொண்டாட வைக்குது. ரசிகனாக இருந்தால் நிச்சயமாக கொண்டாடுவான். ஒரு சினிமா நடுநிலையான ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் படத்தை என்ஜாய் பண்ணுவோம். இது என்ஜாயபிள் மூவி இது. அதனால் நிச்சயமாக யாரையும் ஏமாத்தல ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் அஜித்தோட நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்ப பழைய அஜித்தா வந்திருக்கார். பழைய அஜித்துன்னா நீங்கள் மங்காத்தாவில் பார்த்த அஜித்து, தீனாவில் பார்த்த அஜித்து, அவங்களெல்லாம் நீங்கள் உங்களை அப்படி கண்முனை கொண்டு வர்ற வீரம் படத்தில் பார்த்த அஜித், இவங்கெல்லாம் கண்முன்னாடி போவாங்க. இன்னொன்று, அவருடைய பழைய படங்களை நமக்கு நினைவூட்டுகிற மாதிரியே வசனங்களும் காட்சிகளை அங்கங்கே ஒரு ஆதிக் ரவிச்சந்திரன் பயன்படுத்தியிருக்காரு. அது உண்மையிலே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது. அதே போல் அவருக்கு இணையாக வருபவர் த்ரிஷா. ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபேர்ன்னு சொல்லலாம். நீங்கள் மங்காத்தாவில் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அந்த மாதிரியான ஒரு பேர் த்ரிஷா. ரொம்ப இந்த வயசுலேயும் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக அவங்களுடைய போர்ஷனை பண்ணியிருக்காங்க. பிரபு அஜித்தோட அப்பா கேரக்டரில் வர்றாரு. பிரபு உண்மையிலேயே நான் பல இடத்துல சொல்கிறது தான், அவருக்கு இளைய திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அவரும் ஒரு நடிகர் திலகம் தான். அந்த அளவுக்கு தன்னுடைய பாத்திரம் சின்னதாக இருந்தால் கூட போதும், அதில் வாழ்ந்து காட்டிட்டு போகிற மனுஷன். இந்த படத்துலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சிம்ரன் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு பாத்திரத்தில் வராங்க. இப்படி இந்த படத்தை அப்படி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுமோ அதுக்கு மிக மிக உறுதுணையாக இந்த பாத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மெயின் வில்லன் அர்ஜுன் தாஸ். அஜித்துக்கே வில்லனாகிற அளவுக்கு வளர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வளர்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸோட அந்த நடிப்பு ப்ளஸ் அவருடைய அந்த குரல், அவருக்கு ப்ளஸ்ஸே அவரோட குரல் தான்.
அதில் ஏகே உன்னுடைய பழைய வரலாறு இப்போ தான் பார்த்தேன் அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாம் வந்து உண்மையாகவே பொதுவாக வந்து அஜித்துக்கு வில்லனாக வராங்களே அவங்கள வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திட்டி தீர்ப்பாங்க. ஆனால் அர்ஜுன் தாஸை நீங்கள் திட்ட மாட்டீங்க. உண்மையில் அவருடைய நடிப்பையும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வில்லனாக அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அர்ஜுன் தாஸ் வந்து ஹீரோவே நடிச்சிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹீரோவுக்கு, பெரிய நடிகருக்கு ஆப்போசிட்டாக வந்து அவர் இது வரைக்கும் நடித்ததில்லை. அந்த குறை வந்து இந்த படத்தில் அவருக்கு தீர்ந்திருக்கு. இந்த படத்தின் மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு என்ஜாயபிள் வில்லன். அதாவது தமிழ் சினிமாவில் அப்படி இருந்தவர் யாருன்னா ரகுவரன் தான் எனக்கு தெரிஞ்சு. ரகுவரனோட அந்த இடம் இப்போ வரைக்கும் வந்து எம்டியாக தான் இருக்குது. யாருமே அந்த இடத்த நிரப்ப முடியல. ஏன்னா அவர் ஒரு வெர்சடைல் வில்லன். அவர் வில்லன்லேயே வெர்சடைல் வில்லன். பொதுவாக வில்லன்னா ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பிரகாஷ் ராஜை பார்க்கலாம். என்னதான் அவர் வேரியேஷன் காட்டுறனா கூட ஒரே பிரகாஷ் ராஜ் தான் ஒரே மாதிரி தான் அவர் பண்ணுவார். ஆனால் ரகுவரன் அப்படி இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ரகுவரனை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உள்ள நடிகர் அப்படின்னு வேணால் நீங்கள் அர்ஜுன் தாஸ் எடுத்துக்கலாம். ரகுவரன் இடத்த நிச்சயமாக அவர் நிரப்புவார் அப்படிங்கிறது இந்த படம் மூலம் நமக்கு உறுதியாகிருக்கு. படத்துக்கு முக்கியமான ப்ளஸ் வந்து ஜிவி பிரகாஷோட இசை. ஏற்கனவே நம்ம ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் வெளியான பாடல்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ஜிவி பிரகாஷை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பின்னணி இசை. பாட்டு வந்து ஏன்னா இதில் வந்து முழு பாட்டை உட்காந்து பார்க்குற பொறுமை யாருக்கு இருக்காது இந்த மாதிரி படங்களுக்கு. அதனால் வந்து ஈவன் ஓஜி சம்பவத்தையே வந்து துண்டு துண்டாக தான் வந்து காட்டுறாங்க. அதே போல் காட் பிளஸ் யூ சாங்கையும் சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் மாஸ் மசாலா படங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப தேவை வந்து பின்னணி இசை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடல்கள் அது வந்து பரவாயில்ல, பாடல் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த படங்களுக்கு பின்னணி இசை வந்து இந்த காட்சிகளை எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் வந்து தன்னுடைய ரோலை வந்து ரொம்ப உணர்ந்து பண்ணியிருக்கார். நான் வந்து இதுக்கு முன்னே எந்த படத்துலையும் ஜிவி பிரகாஷை நான் பாராட்டினது இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பாடல்களை பயன்படுத்தின விதம், அதே போல் பின்னணி இசையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு அஜித் வருகிற காட்சிகளாக இருக்கட்டும் அல்லது அந்த மாஸ் காட்சிகளாகட்டும், அங்கெல்லாம் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இன்னொரு ஹீரோ மாதிரி நிற்கிறார். அதனால் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு தூணாக வந்து அவர் நின்று இருக்காரு. அதே போல் படத்தோட ஒளிப்பதிவு, அந்த டோன், கலர், அந்த செட்டிங், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஒரு ஆங்கில படம் பார்க்குற ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து காட்சிகளை ரொம்ப தரமாக அமைச்சிருக்காரு. இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் வந்து அஜித் ரசிகர்கள் ரொம்ப நாளாக வந்து பட்டினி கிடந்த ரசிகர்களுக்கு ஒரு விருந்து எதிர்நீச்ச எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் இந்த படம் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா படத்துலையும் வந்து அந்த மாதிரி மாஸ் சீனே வச்சுருந்தா போர் அடிச்சு போயிடும், புளிச்சு போயிடும். அது யாருக்கும் வந்து பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்காது. ஒரு பெரிய கேப் விட்டு இந்த மாதிரியான காட்சிகளை வச்சு ஒரு படத்தை கொடுக்கும்போது வந்து ரசிகர்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இதை வந்து படத்தோட இயக்குனராகட்டும் அல்லது படத்தோட ஹீரோவான அஜித் குமார் ஆகட்டும், 2 பேருமே ரொம்ப உணர்ந்து வந்து அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து படத்தோட இயக்குனர். அவர் வந்து உள்ளார்ந்து, அதாவது உணர்வு பூர்வமாக வந்து ஒரு படத்தை அவர் பண்ணுறாரு அஜித்துக்கு. ஏன்னா அஜித்தை வந்து அவர் அந்த அளவுக்கு ரசிக்கிறாரு. தனக்கு விருப்பமான தனது ஆதர்ச நாயகன் அவர். அவரை வந்து நம்ம எப்படி காட்டணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவருடைய நிறைய பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில் வச்சுருக்காரு. அது எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. சும்மா வந்து பழைய படங்களோட ரெஃபரன்ஸை நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடிச்சு போயிடும். நமக்கு அது பெரிய ஒட்டுதல் இல்லாமல் போயிடும், சலிச்சிடும். பட் இதில் அப்படி பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த காட்சியுமே வந்து திகட்டுற அளவுக்கு வந்து அவர் வந்து வைக்கல அதில். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் படத்தோட நீளம். இந்த படத்தை வந்து 3 மணி நேரம் கொடுத்தா கூட அஜித் ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஆனால் மற்ற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு பரபரன்னு போகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருக்காரு. கரெக்டாக 2 மணி 18 நிமிஷத்தில் படம் முடிஞ்சு போகுது. ஏன்னா இப்போ தான் வந்தால் அதுக்குள்ளே படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற உணர்வு படம் பார்க்குற அஜித் ரசிகர் இல்லாதவர்களுக்கும் வந்து ஏற்படும். அதுதான் இந்த படத்தோட இன்னொரு ஒரு சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆங்கில படங்கள்லாம் 1.5 மணி நேரத்தில், 1.25 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ளே முடிகிற மாதிரி தான் ஆங்கில படங்கள் வருது. அதுவும் எக்ஸ்ட்ரானரி ஆக்ஷன் படங்களே வந்து அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க.
அந்த நடைமுறை யதார்த்தத்தையும் வந்து டைரக்டர் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய விளைவு தான் படத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நீள நீளமாக காட்சிகள், நீள நீளமாக டைலாக்ஸ் இப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அதை ஷார்ப்பாக கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு சொன்னால், ஆக்ஷன் படத்தில் லாஜிக்கு குறைகள் இதை தேடினா படத்தையே பார்க்க முடியாது நம்மால். ஆனால் அதுக்காக வந்து ஒரு நெளியிற மாதிரி அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத காட்சிகள்லாம் வச்சுட்டு இது மாஸ் படம் இதெல்லாம் பார்க்காது, இந்த இந்த லாஜிக்கெல்லாம் பார்க்காம படம் பாருங்க அப்படின்னு சொன்னால் எடுபடாது. இந்த படத்தில் குறைகள் இருக்குது. அது ஒரு சின்ன விஷயம்தான். அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு உறுத்தாத மாதிரி வந்து அந்த குறைகள் இருக்குது. அதனால் அதை பெருசுபடுத்த தேவையில்லை. இந்த மாதிரி படங்களில் அது சகஜம்தான், அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்காக வந்து இந்த லியோ மாதிரி கோட் மாதிரி இப்படி வந்து குறைகளுக்குள்ள ஒரு படத்தை வைக்காமல் படம் நல்ல நீட்டாக இருக்குது, அதில் அங்கங்கே சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, அதை நம்ம பெருசுப்படுத்தாமல் இந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் வந்து என்ஜாயபிள் மூவி அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துக்கு சரியான டைட்டிலாக இருக்கும். ஆஃப்டர் ஒரு ஒரு லாங் கேப் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கடைசியாக அஜித் படத்தை இந்த மாதிரி ரசித்து பார்த்தது அந்த வீரம் அந்த படம் தான். ஏன்னா அது வந்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு முரட்டுக்காலம் மனசு வந்து உட்காந்துருச்சு. முரட்டுக்காலையை எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா அந்த மாதிரி அந்த படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் பல படங்கள் வந்து இப்போது பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இப்போ நீங்கள் வந்து அஜித்தோட அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாம் பாருங்கள், சில பகுதிகள் நல்லா இருக்கும், சிலதெல்லாம் நமக்கு பெருசாக வந்து ஏற்புடையதாக இருக்காது. இப்போ நீங்கள் துணிவை எடுத்துக்கிட்டால் அது ஒரு வகையில் வந்து ஃபுல் படமும் நமக்கு பிடிச்சது. காரணம் அது மக்களுடைய பிரச்சனையை பேசின படம். பட் அதுக்கு முன்னே வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒட்டுதலாக இல்லாமல் இருந்திருக்கும். பட் இந்த படம் அப்படி இல்லை. பல வகையிலும் பல ஆஸ்பெக்ட்லேயும் வந்து நம்ம திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இருந்தது. ஆஃப்டர் எ லாங் கேப் வந்து அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் மசாலா படம், ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து இது ஒரு தியேட்டர் மூமெண்ட் தான். இந்த படத்தை வந்து நீங்கள் டிவிலையோ மொபைல்லையோ பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன எந்த கூஸ் பம்பும் இல்லாமல் போயிடும். தியேட்டரில் ரசிகர்களோடு போய் உட்காந்து பாருங்கள், 100% வந்து நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க.